ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆம்பூர் ஃபேமஸ் சிக்கன் பிரியாணி. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையான ரொம்பவே டேஸ்டான இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சுருவோம். ஆம்பூர் பிரியாணின்னு சொன்னாலே அது சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணுவாங்க. நானும் சீரக சம்பா தான் எடுத்து வச்சுருக்கேன். 750 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது மெஷரிங் கப் அளவில் 3.5 கப்பு வருது. இதை கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடும். ஊறட்டும். இந்த பக்கம் 1 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 25 கிராம் காஞ்ச மிளகாவை சேர்த்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷம் இந்த மிளகாவை அப்படியே ஊற வச்சுருவோம். நல்லா ஊறி ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிளகா கூடவே ஒரு 4 காஷ்மீர் மிளகா சேர்த்துக்குவாங்க. அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ அதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு 3 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 7 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பாத்திரத்தில் பிரியாணி தாளிக்கிறதா இருந்தாலும் அப்படியே தாளிச்சிக்கலாம். இல்லாட்டி குக்கரில் தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 300 கிராம் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து 3 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு. 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டு நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ 100 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்செடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 2 கைப்பிடி கொத்தமல்லி, 2 கைப்பிடி புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ 2 தக்காளியை மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இவ்வளோ தானன்னு கேட்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்ப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகாய் பேஸ்ட்டு மட்டும்தான். இப்போ இதில் தக்காளி பேஸ்ட்டு 1 கப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து பரட்டி இதை மூடி வச்சு ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வதக்கி வேக வச்சுக்கலாம். அப்படியே வெந்து வரட்டும். சிக்கன் சாதாரணமாகவே நம்ம கடாயில் வதக்கினாலே நல்லாவே வெந்து வந்துடும். இதெல்லாம் குக்கரில் வேக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ இதை நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லாவே சிக்கன்லாம் வெந்து வந்திருக்கு. இதை அடிக்கான ஒரு முறை கலந்துட்டு இந்த கிரேவியை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். இந்த பவுலில் தான் அரிசியை அளந்து எடுத்தேன். அதில் 1 பவுல் அரிசிக்கு 2 முறை நம்ம தண்ணி சேர்க்கணும். அந்த மிளகாய் அரைச்சி எடுத்த தண்ணி அலசி எடுத்து ஊற்றியாச்சு. மீதி ஒரு பவுலுக்கு நம்ம கிரேவியே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுவே எப்படியோ 1 பவுல் அளவுக்கு அந்த தண்ணி கணக்குக்கு வந்துடும். நம்ம தக்காளி ஜூஸ் எல்லாம் சேர்த்தோம். இப்போ கலந்து விட்டாச்சு. 1/2 முடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டாச்சு. அதாவது கொதி வந்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்துட்டு தண்ணி அவங்கவுங்க விருப்பத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சீரக சம்பா அரிசி அவ்வளோ சீக்கிரம் குழஞ்சி போகாது. அதனால் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்க அந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு
அடுப்பு நல்ல ஸ்லோவில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதை பாருங்கள், தண்ணி வற்றி வந்திருக்கு. இப்போ ஒரு முறை நல்ல மெலிசான அந்த கரண்டியோட காம்பு பகுதியை வச்சு நல்லா அடிக்கான கலந்துட்டு மேலே கொத்தமல்லி புதினாவை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம தம்மில் வைக்க போகிறோம். பழைய தோசை தவா இருந்தால் அதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை வச்சு, இது பாருங்கள் சுடு தண்ணி இருக்குது இதில் ஏற்கனவே. அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம தம்மில் வைக்கலாம். நல்லா சூப்பராகவே வெந்து வந்துடும். இதோ பாருங்கள், மேலே பார்க்கறதுக்கு தான் தண்ணி தேங்கி இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கலந்து விட்டோம்னாக்கா சரியாக போயிடும். இந்த மாதிரி நல்ல மெலிசான கரண்டியை வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். துளி கூட அடி பிடிக்காது. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாத்திரத்தில் தாளித்து எடுக்கும்போது அது சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக தாளித்து எடுக்கலை. வேறு கடாயில் தாளிச்சிட்டு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்படி பண்ணும்போது அரிசி ஒன்று கூட வீணாகாது, அடி பிடிக்காது, கருகி போகாது. இதை பாருங்கள், நல்ல பொலன்னு சூப்பராக நம்மளோட ஆம்பூர் சிக்கன் பிரியாணி அட்டகாசமான வாசனையோட அழகாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல உதிராக இப்போ சூடாக இருக்கும்போதும் உதிராக இருக்குது. இன்னும் ஆறின பிறகு இன்னும் நல்லாவே உதிராக வந்துடும். இது நம்ம பாஸ்மதி அரிசின்னு சொல்லும்போது அதனோட பொழப்பு நல்லா தெரியும். ஆனால் இது வந்து கொஞ்சம் குட்டை அரிசின்றதால நமக்கு அந்த அளவுக்கு தெரியலை. இதை பாருங்கள், நல்லா சூப்பராக தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது. அந்த பீஸோடு எடுத்து காட்டுறவங்களுக்கு நல்ல சிக்கனும் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. நாம் சேர்த்துருக்க அந்த எண்ணெயோட அளவும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்பவும் குறைச்சலும் கிடையாது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மற்ற பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி நம்ம இதில் அந்தளவுக்கு மசாலா எதுவும் சேர்க்கலை. தாளிப்புலையும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அந்த ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கலை. அதனால் ஒரு திகட்டாத ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். நல்ல சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். ரொம்பவே சிம்பிளான பிரியாணி, ஆனால் சிறப்பான பிரியாணின்னு சொல்லலாம். அந்த சிக்கன் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இத்தனைக்கும் நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ஊற வைக்கவும் கிடையாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம். நல்லா பஞ்சாக வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த பிரியாணி ரைஸை பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். நல்ல பொலன்னு உதிராக சூப்பராக இருக்குது. நல்ல சூடான இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி கூட அந்த கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் தயிர் பச்சடி, ஒரு அவிச்ச முட்டை வச்சுட்டு சாப்பிட்டா அத்தனை பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.